நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி திமுக வாஷ் அவுட் பண்ணவங்களோட வரலாறு தெரியுமா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யாருன்னு கடைசியா சொல்றேன். ஆமாங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா 1991 ரெண்டு கட்சிக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு ஏடிஎம்கே, இன்னொன்னு டிஎம்கே. இப்படி இருக்கிற நிலைமையில தேர்தல் திருவிழா ஸ்டார்ட் ஆகுது, தேர்தல் நடந்து முடியுது, தேர்தலோட ரிப்போர்ட்டும் வருது. இதுல பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி வெறும் 7 இடத்துல தான் வின் பண்றாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா திமுகவோட சின்னமான உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்ட ரெண்டு பேர் தான் வின் பண்ணாங்க. ஒன்னு கருணாநிதி, இன்னொன்னு அவர் கட்சியில இருக்கிற இளம்வழுதி அப்படிங்கிறவர். இதுல கருணாநிதி இவ்வளவு கேவலமா தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவரோட பதவியை ராஜினாமா பண்ணாரு. மிச்சம் இருக்கிற 225 தொகுதியும் ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுக. இந்த மாபெரும் வெற்றி ஏடிஎம்கேக்கு கிடைக்கும் போது அந்த ஏடிஎம்கேவோட லீடரா யார் இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் மெஜாரிட்டியா தமிழ்நாட்டில் ஜெயிச்சதும் திமுக காரங்களான கருணாநிதியை பத்தி என்ன வார்த்தை சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, நீ எல்லாம் மைனாரிட்டி கட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னதான் திமுக அந்த டைம்ல பெரிய கட்சியா இருந்தாலுமே ஜெயலலிதா அரசியலுக்கு வரக்கூடாது, ஜெயலலிதா ஜெயிக்கவும் கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. இருந்துமே அவங்க பெரிய லெவல்ல வின் பண்ணதுனால அந்த டைம்ல இது ஒரு பெரிய லெவலான பேச்சு பொருளாச்சு. அயன் லேடி ஜெயலலிதா அவர்கள் பண்ண இந்த சம்பவத்துக்கான கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்போ யாரால கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.